லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. பட்ஜெட் கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர் என ஒவ்வொரு ஆண்டும் பார்லிமெண்டின் இரு சபைகளும் 3 முறை கூட்டப்படுகின்றன. இதன்படி கடந்த மாதம் 20ஆம் தேதி தொடங்கிய பார்லிமெண்டின் மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த 13ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. இதில் மொத்தம் 19 அமர்வுகள் நடந்தன. பார்லிமெண்டின் இரு சபைகளும் செயல்பட நிமிஷத்திற்கு உத்தேசமாக 2.5 லட்சம் ரூபாய் செலவாகிறது. ஒரு மணி நேரத்திற்கு 1.50 கோடி ரூபாய் வீதம் 6 மணி நேரம் செயல்படும் ஒரு நாள் அமர்வுக்கு 9 கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலையில் பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நாளிலிருந்து அது முறையாக நடக்கவில்லை. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம், அதை முன்னிறுத்தி டெல்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் மற்றும் மாணவர்கள் நடத்திய போராட்டம், அவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்திய விவகாரம், அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை மோசடி போன்ற பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டன. இதனால் இரு சபைகளும் பல முறை ஒத்திவைக்கப்பட்டு 7000 நிமிடங்களுக்கு மேல் முடங்கியது. இதனால் மக்களின் வரிப்பணம் 175 கோடி ரூபாய் வரை வீணடிக்கப்பட்டிருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. எதிர்க்கட்சிகளின் அமளியால் பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் பாதிக்கப்படுவது இது முதல் முறையல்ல. கடந்த ஆட்சிக் காலத்திலும் இதேபோன்று சபைகள் முடங்கியுள்ளன. அதனால் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டது குறித்து விமர்சனங்கள் எழுந்தாலும் அதை பற்றி எல்லாம் நம் எம்பிக்கள் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. சமீபத்திய மழைக்கால கூட்டத்தொடரில் மொத்தம் 12 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் போட்டித் தேர்வுகளில் வினாத்தாள் கசிவை தடுப்பதற்காக கொண்டுவரப்பட்ட ஒரு மசோதா மீது மட்டுமே இரு சபைகளிலும் முழுமையாக விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளது. மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசில் மக்கள் பிரச்சினைகள் பற்றியும் மக்களுக்காக நிறைவேற்றப்படும் திட்டங்கள் பற்றியும் மசோதாக்கள் பற்றியும் பார்லிமெண்டின் இரு சபைகளிலும் விரிவாக விவாதிக்கப்பட வேண்டியது அடிப்படையான தேவை. ஆனால் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகள் இடையேயான ஈகோ காரணமாக அது நடக்கவில்லை. பிரச்சினைகள் குறித்து சபையில் சுமூகமாக விவாதிக்க மறுப்பதால் சபை நடவடிக்கைகள் முடங்கும் சூழல் உருவாகிறது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மற்றும் பணி நியமன தேர்வுகள் உட்பட பல பிரச்சினைகளை எழுப்பிய எதிர்க்கட்சிகள் அவற்றை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றன. அதன் மூலம் அரசுக்கு நெருக்கடி கொடுப்பதில் மட்டுமே அக்கறை காட்டின. முழு அளவிலான விவாதம் நடத்தி ஆக்கப்பூர்வமான யோசனைகளை அரசுக்கு தெரிவிக்க முன்வரவில்லை. இதனால் பார்லிமெண்டின் இரு சபைகளும் முடங்கி அவற்றின் திறன் குறைந்துள்ளது. சபைகள் ஒத்திவைப்பு மற்றும் அவற்றை முடக்கியதன் மூலம் மக்கள் பிரதிநிதிகள் தங்கள் கடமையை சரிவர செய்ய முன்வரவில்லை என்றே சொல்லலாம். பார்லிமெண்ட் முடக்கத்தின் வாயிலாக நாள் ஒன்றுக்கு பல கோடி ரூபாய் வீணடிக்கப்பட்டுள்ளது. இதனால் எம்பிக்களை தேர்ந்தெடுத்த மக்கள்தான் சலிப்புக்கு ஆளாகியுள்ளனர். அரசியல் ரீதியாக கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மக்கள் பிரச்சினைகள் குறித்து ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடத்தவும் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளவும் உகந்த இடம்தான் பார்லிமெண்ட். அப்படிப்பட்ட சபையில் ஆளும் கட்சியினரும் எதிர்க்கட்சியினரும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகள் கூறி சபை நடவடிக்கைகளை முடக்குவதை தவிர்க்க வேண்டும். அவை முறையாக செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும். இதனால் மக்கள் பணம் வீணடிக்கப்படுவது தவிர்க்கப்படும்.